Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpat, St. Paul's. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 அக்கௌண்டன்சி கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஷேர்ஸ் இஷ்யூட் அட் ப்ரீமியம்னா என்ன, அது ரிலேட்டடான எக்ஸசைஸ் சம் நம்பர் 15 இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் தியரி போர்ஷன் நடத்தும்போது அந்த டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் நடத்தும்போது உங்களுக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார்னா என்ன, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம்னா என்னன்னு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துருந்தேன். Hope you remember that. So if shares are issued at par அப்படின்னா அந்த ஷேரோட வேல்யூ 10 rupees, அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 rupeesனா அதே 10 rupeesக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னா it is said to be issued at par. சப்போஸ் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupeesஆ இருந்து கம்பெனி அது வந்து 12 rupeesக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 2 rupees is said to be as premium amount. ஓகே, இதுதான் உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் தியரி போர்ஷனில் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த இஷ்யூட் அட் ப்ரீமியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு அவுட்லைன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபார் மோர் தேன் த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா த ஷேர்ஸ் ஆர் செட் டு பி இஷ்யூட் அட் த ப்ரீமியம். when the company issues the shares at the price more than the face value, அதாவது 10 rupeesக்கு மேலே அதை வித்தாங்க அப்படின்னா இட் இஸ் செட் டு பி இஷ்யூட் அட் ப்ரீமியம். இந்த எக்ஸஸ் அந்த 2 rupees இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா இட் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டை எதில் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை அலாட்மெண்ட் மணி கூட வாங்கிக்கலாம், இல்லை கால் மணி கூட வாங்கிக்கலாம். ஸோ எதில் நம்ம அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜேர்னல் என்ட்ரிஸை நம்ம மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ப்ரீமியம் இஸ் கலெக்டட் வித் அப்ளிகேஷன் மணி அப்படின்னு சொன்னால் நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். நம்ம அப்ளிகேஷன் மணி கொடுக்கும்போது சேர்த்து ப்ரீமியம் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, பட் தே மே நாட் நோ. ஓகே, பப்ளிக் மே நாட் நோ. அப்போ நம்ம வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷன் மணி 2 rupees, ப்ரீமியம் அமௌண்ட் 2 rupees, ஸோ 4 rupees கலெக்ட் பண்ணி வாங்கிடுவாங்க. இதில் ஜேர்னல் என்ட்ரிஸில் எதுவும் மாற்றம் வராது, பட் அமௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். when we transfer this application money to the share capital, அப்போ நம்ம பிரித்து எழுதணும். அப்ளிகேஷன் மணிக்காக இவ்வளோ, ப்ரீமியம்காக இவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரித்து நம்ம எழுதும்போது அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் யூஸ்வலாக நம்ம எழுதுறது டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி, கூடவே டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் மணி கூட நம்ம ப்ரீமியம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டா இப்படி தான் ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். சப்போஸ் if the premium is collected with allotment money இல்ல call money அப்படின்னா டியூ என்ட்ரியில தான் அதை எழுதணும். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், இது அலாட்மெண்ட் டியூக்கான என்ட்ரி. இப்போ இந்த அலாட்மெண்ட் கூட ப்ரீமியம் கலெக்ட் பண்ணா யூ ஹாவ் டு ஆட் 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அலாட்மெண்ட் மணி எவ்வளோ அண்ட் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோன்னு தனித்தனியாக பிரித்து இந்த டியூ என்ட்ரியில் நம்ம காமிச்சிடணும். அண்ட் தென் for receiving the allotment or call money அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், பட் சேர்த்து அமௌண்ட் எழுதணும். எப்படி நம்ம ரிசிப்ட் என்ட்ரியில் அப்ளிகேஷனில் எந்த சேஞ்சஸ் இல்லை, பட் அமௌண்ட்டில் மட்டும் சேஞ்ச் ஆகும், பட் காமிக்கிறது செப்பரேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. அதே மாதிரி தான் அலாட்மெண்ட்டில் டியூ என்ட்ரியில் நம்ம செப்பரேட்டாக காமிக்கிறோம், பட் ரெசிப்டும் போது டுகெதர் வி ஹாவ் டு ஷோ. ஓகே, அண்ட் when shares are forfeited for which premium is not received, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட், 2 ஷேர் அலாட்மெண்ட், 2 ஷேர் கால், 2 forfeited ஷேர்ஸ். யூஸ்வலாக நமக்கு forfeitedக்கான ஜேர்னல் என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு forfeited ஷேர்ஸ். நடுவில் என்ன கால் மணி எழுதலையோ அதையும் கிரெடிட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் forfeit பண்ணும்போது இஃப் யூ ஹவ் நாட் ரிசீவ் த ப்ரீமியம் அமௌண்ட்னா அதை டெபிட் பண்ணி காமிக்கணும். ஓகே, this is how we have to do when the company issue the shares at the premium. Okay, இதில் இன்னும் ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காங்க. while forfeiting the shares for which premium has already been received na securities premium account should not be debited. so forfeit பண்ணும்போது securities premium amount ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இங்கே காமிக்கக்கூடாது. ஓகே, நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், எதை பே பண்ணலையோ அதை தான் நம்ம என்ன காமிச்சோம், நம்ம ஃபோர்ஃபீட் பண்ணும்போது அலாட்மெண்ட்டு காலை காமிச்சோம். இங்கே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நாட் ரிசீவ்டுங்கிறதுனால இங்கே டெபிட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஏற்கனவே அப்ளிகேஷன் பண்ணி கூட அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே நம்ம அதை காமிக்கக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு ட்ரீட் த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட்.
Okay, now we will move on to exercise sum number 15. அந்த sums போடும்போது இந்த entry எழுதும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் clear-ஆ புரியும். Okay. So this is some exercise sum number 15 given in our textbook regarding shares issued at premium. Vishwanathan Furnitures Limited invited application for 20,000 shares of rupees 10 each at a premium of rupees 2 per share payable. So அவங்க வந்து 12 rupeesக்கு shares issue பண்ணிருக்காங்க. Face value 10 rupees, 2 rupees premium. அது எப்படி அவங்க issue பண்ணிருக்காங்க, எதில் அந்த premium amount include பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா rupees 2 on application, rupees 5 including premium on allotment. So நமக்கு இதில் allotment மணியில் premium amount collect பண்றாங்க. ஓகே, இப்போ 2 premiumனு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ rupees 5 including premium அப்படின்னா நம்ம இதை பிரிச்சுக்கணும். 3 rupees on allotment and 2 rupees on premium அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். premium rupees 2ன்றது எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம, rupees 10 at a premium of rupees 2 per share கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதை 5 rupeesல including premiumனா 2 rupees premium போச்சுன்னா மீதி 3 rupees allotment. அடுத்தது rupees 5 on first and final call. There was over subscription and the applications were received for 30,000 shares. அதாவது அவங்க இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் 20,000 பட் ரிசீவ்டு வந்து 30,000. அவங்களே சொல்லிட்டாங்க ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா 30,000 மைனஸ் 20,000 10,000 எக்ஸஸ். ஓகே, அது என்ன பண்ணாங்க, and the excess applications were rejected by the directors. So இதை என்ன பண்ணிட்டாங்க, refund பண்ணிட்டாங்க. Okay, all the money due were received past the journal entries. So இப்போ நம்ம அப்ளிகேஷன் மணியில் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. as it is நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் என்ட்ரி இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். நமக்கு வந்தது என்னவோ அதை நம்ம ரிசீவ் பண்ணிப்போம். தட் இஸ் 30,000 இன்டு அப்ளிகேஷன் மணி 2 rupees நம்ம ரெசிப்ட் என்ட்ரியில் போடணும். ரைட், ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்க. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். ஸோ நமக்கு 30,000 ஷேர்ஸ் வந்திருக்கு. இன்டு அப்ளிகேஷன் மணி எவ்வளோ, 2 rupees. ஸோ வி ஹாவ் டு ரைட் ஹியர் 60,000. ரைட், நெக்ஸ்ட் இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியை நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ 20,000 ஷேர்ஸ் இன்டு அப்ளிகேஷன் மணி 2 rupees. Right, gives you 40,000. இப்போ எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி அந்த ரிஜெக்டட் ஆர் ரீஃபண்டட் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியா தான் இருக்கணும். நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ 10,000 எக்ஸஸா இருக்கு, அதை என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்டட்னா ரீஃபண்டட்னாலும் ஒன்று. ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி இந்த ஜேர்னலுக்கான ரெசிப்டுக்கான ரிவர்ஸ் என்ட்ரி. தட் இஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ எத்தனை ஷேர்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, 10,000 ஷேர்ஸ் இன்டு அப்ளிகேஷன் மணி எவ்வளோ, 2 rupees. ஸோ வி ஹாவ் டு ரைட் ஹியர் 20,000. கிளியர். நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டியது இந்த அலாட்மெண்ட். ஸோ இப்போ இந்த அலாட்மெண்ட் கூட ப்ரீமியமும் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா அப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன, யூஸ்வலா நம்ம அலாட்மெண்ட் டியூ என்ட்ரிக்கு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் போடுவோம். இப்போ ப்ரீமியமும் அதை இன்க்ளூட் ஆயிருந்தா கூடவே என்ன கிரெடிட் பண்ணணும், டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ப்ரீமியம் அமௌண்ட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி அதையும் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். டியூ என்ட்ரியில இதை போடணும். ஓகே, ரெசிப்ட் என்ட்ரியில நோ இஷ்யூஸ். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் போட்டு என்ன பண்ணணும், டோட்டல் அமௌண்ட்டை எடுத்து நம்ம ரெசிப்ட் என்ட்ரியில எழுத போறோம். ஓகே, ஸோ நமக்கு அலாட்மெண்ட் மணி டியூக்கான என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ப்ரீமியமும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கிறதுனால 2 ஷேர் ப்ரீமியம்னு கிரெடிட் பண்றீங்க. இப்போ நம்மளோட ஷேர்ஸ் எவ்வளோ, 20,000 ஷேர்ஸ். அலாட்மெண்ட் மணி 3 rupees, ப்ரீமியம் rupees 2. ஸோ ஷேர் அலாட்மெண்ட்ல 5 டோட்டலாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம்ல 2, மீதி 3 ஷேர் கேபிட்டல்ல மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஸோ யூ வில் கெட் 1 lakh இன் அலாட்மெண்ட். கேபிட்டல்ல ஷேர் கேபிட்டல்ல 60, ஷேர் ப்ரீமியம்ல 40,000. நவ்
இதுக்கான ரெசிப்ட் என்ட்ரி நமக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு 1 lakh. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் 1 lakh. Hope you are clear with this. அவ்வளவுதான். மீதி இப்போ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், அதாவது ஃபர்ஸ்ட் கால் மணி டியூக்கான என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் கால் வந்து 5 rupees, ஷேர்ஸ் வந்து 20,000. ஸோ இப்போ டியூ என்ட்ரியில் நம்ம என்ன பண்ண போறோம், 20,000 into 5. ஸோ இந்த 1 lakh இங்கே எழுதிக்கோங்க. And then call money receipt entry, இதே amount தான், the same amount will come here. There isn't any change in that. Okay, see here, ₹5 on first and final call. அதுக்கான due entry எழுதியாச்சு. இப்போ அதுக்கான receipt entry. Okay, so this is how we have to do if the premium amount is included in the allotment. So அந்த journal entry மட்டும் தான் changes வரும், மித்தபடி வேற எதுலயும் எந்த changesம் வராது உங்களுக்கு. Okay, இந்த allotmentல மட்டும் தான் you have to add 2 securities premium, அந்த premium amount கூட இதுல பண்ணிக்கிறீங்க. Okay, all the other entries are rest are all same. Hope you are clear with this.